ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 78. புரண்டு புரண்டு படுத்த சரண்யா நள்ளிரவில் தூங்கி போனாள். ஆழ்ந்த உறக்கம் வராததால் அதிகாலையே கண் விழித்தாள். அதற்கு மேலும் தூங்க மனம் இல்லாமல் எழுந்தவள் தன் பக்கத்தில் பார்த்தாள். சக்தி இல்லை. மணியை பார்த்தாள். மணி 5 தான் ஆகிக் கொண்டிருந்தது. இந்நேரம் எங்க போனாரு என்று யோசித்தவள் குளிக்க சென்றாள். குளித்துவிட்டு பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தவள் தன் தலையில் கட்டியிருந்த ஈர துண்டை அவிழ்த்து பால்கனியில் துண்டை காய போட்டுவிட்டு திரும்பும் போது எதிரே சக்தி கையில் டீ ட்ரேயுடன் நின்று கொண்டிருந்தான். ஐயோ, என்ன சக்தி, நீங்க போய் டீ எடுத்துட்டு வரீங்க என்று வியப்பாக கேட்டாள் சரண்யா. சக்தி அதை கவனிக்காமல் சரண்யா தான் எடுத்து கொடுத்த அம்பர்லா சுடிதார் அணிந்திருப்பதை பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தான். சக்தி கண்முன் தன் கையை ஆட்டினாள் சரண்யா. அதில் சுயநினைவு வந்த சக்தி, என்ன கேட்டீங்க என்று கேட்டான். நான் என்ன கேட்டேன்னு கூட கவனிக்கலையா? ஐயோ இல்லையே. நீங்க எதுக்கு டீ எடுத்துட்டு வரீங்க? நான் கொண்டுட்டு வருவேன்ல. ஓ அதுவா, வாங்க டீ குடிக்கலாம் என்று கூறி பால்கனியில் இருக்கும் டீபாயில் ட்ரேயை வைத்துவிட்டு அங்கிருக்கும் ஒரு சேரை நகட்டி வந்து அமரும்படி கை சைகை செய்தான். சரண்யா அதில் சென்று அமரவும் அவள் எதிரே இருக்கும் ஒரு சேரில் தானும் அமர்ந்தான். சாசரில் இருந்த டீயை ஒரு கிளாஸில் ஊற்ற போனான். சரண்யா அவன் கையை பிடித்து, இருங்க நான் ஊத்தி தரேன் என்றாள். அவன் சாசரை அப்படியே வைத்து விட்டான். சரண்யா 2 கிளாஸில் ஊற்றி ஒன்றை சக்திக்கு கொடுத்து விட்டு ஒன்றை தனக்கு வைத்து கொண்டாள். சக்திக்கு சரண்யா டீயை கொடுக்கவும் குடிக்க போனவன் சரண்யாவை பார்த்து, நீங்க குடிக்கலையா என்று கேட்டான். கொஞ்சம் ஆற விட்டுதான் குடிப்பேன் என்றாள். ஓ என்று கூறி வாயில் வைக்க போன டீ குவலையை கீழே வைத்தான். இரவு மழை பெய்ததால் காற்று சில்லென்று அடித்தது. கைகளை லேசாக தேய்த்து கொண்டு, என்ன சக்தி, காலையிலேயே டீ போட்டு எடுத்துட்டு வரீங்க? நீங்க என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியது தானே என்று கேட்டாள் சரண்யா. டீ நான் போடல, இந்த டீ போட சொல்லி எடுத்துட்டு வந்த, அவ்வளவுதான் என்று தோலை குலுக்கினான் சக்தி. அதான் நான் செய்வேனே என்றவள் அதற்கு மேல் குளிர் தாங்காமல் டீயை எடுத்து குடிக்க ஆரம்பித்தாள். சூரியன் லேசாக உதயமாகிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே டீயை குடித்து கொண்டிருந்தவள் மனதில், சக்தி நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. நைட் நாம கேட்டதுக்கு சக்தி பதில் சொல்லல. வேணும்னா இப்போ சக்தி கிட்ட அதே கேள்விய கேட்கலாமா என்று யோசித்து கொண்டே ஓரக்கண்ணால் சக்தியை பார்த்தாள். சரண்யா தன்னை பார்ப்பது தெரிந்து வேண்டுமென்றே சக்தி எதிர்ப்புறம் பார்த்தான். சக்தி, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? நீங்க என்ன கேட்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், அத பத்தி பேச வேண்டாம். ஏன் சக்தி? ஏன்னா அப்படித்தான் என்று கூறி அவளை பார்த்து கண் சிமிட்டி புன்னகைத்தான். சரண்யாவிற்கு இதற்கு மேல் எதுவும் பேச முடியாது என்று தோன்றியது. அமைதியாக டீயை குடித்தாள். டீ குடித்து முடித்த சக்தி எழுந்து உள்ளே சென்றான். உள்ளே அவன் கபோர்டை திறந்து தனக்கு ஒரு துணியை எடுத்து கொண்டிருந்தான். சரண்யா அமைதியாக உள்ளே சென்று பெட்ஷீட்களை மடித்துவிட்டு கிச்சனுக்கு சென்றாள். சிறிது நேரம் கழித்து தன் அறைக்குள் வந்தவள் டை கட்டி கொண்டிருந்த சக்தியை பார்த்து புன்னகைத்துவிட்டு தன் கட்டிலுக்கு பக்கத்தில் இருக்கும் டிராவை திறந்து உள்ளே எதையோ தேடிக் கொண்டிருக்கும் போதே சட்டென்று ஒரு எண்ணம் வர விருட்டென்று திரும்பி சக்தியை பார்த்தவள் விழி ஆச்சரியத்தில் விரிந்தது. அவன் அணிந்திருக்கும் கோட் கலரும் அவள் சுடிதார் கலரும் ஒரே கலராக இருந்தது. அந்த சுடிதார் பார்டர் கலரில் அவன் சட்டை அணிந்திருந்தான். ஒருவேளை இது கோஇன்சிடென்டா இருக்குமோ என்று நினைத்தவளுக்கு சட்டென்று ஒரு எண்ணம் வர சக்தி கபோர்டை திறந்து பார்த்தாள். அதில் அவனிடம் இருந்த அனைத்து துணிகளுக்கும் மேட்சாக சக்தி சரண்யாவிற்கும் சுடிதார் எடுத்து கொடுத்திருந்தான். டை கட்டி முடித்த சக்தி சரண்யாவிடம், ஏதாவது வேணுமா என்று கேட்டான். இல்லை என்று தலையை மட்டும் அசைத்தாள். லேசாக புன்னகைத்து கொண்டே, அப்போ வாங்க சாப்பிடலாம் என்றான் சக்தி. சரி என்று தலையை மட்டும் அசைத்தாள். இருவரும் ஒன்றாக கீழே இறங்கி வருவதையும் கவனித்த காயத்ரி இருவரிடமும், நாங்களும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம், ஆனா உங்க அளவுக்கு லவ் பண்ணல என்றார் கிண்டலாக புன்னகைத்து கொண்டே. என்ன ஆண்டி, திடீர்னு லவ்ல பாரபட்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க என்றான் சக்தியும் சிரித்து கொண்டே. உங்க 2 பேரோட ட்ரெஸ் மேட்சிங்க பார்த்துதான் சொல்றேன் என்றார். சரண்யா அப்போதாவது சக்தி பதில் சொல்வான் என்று நினைத்து ஆர்வமாக சக்தியை பார்த்தாள். சக்தி காயத்ரியிடம், உங்க காலத்து லவ்வையோ எங்க காலத்து லவ்வையோ ஒன்னா சொல்லிட்டீங்களே என்றான் சிறிது நக்கல் தோணியில். காயத்ரி சக்தி காதை பிடித்து திருகி கொண்டே, எங்களுக்கு என்ன வயசாகுது,
அந்த காலத்து லவ்னு சொல்லிட்டா என்றார். ஐயோ ஆண்டி, தெரியாம சொல்லிட்டேன், விட்டுருங்க. நீங்க இப்பவும் எங்காதான் இருக்கீங்க என்றான் சக்தி. அது என்று கூறி காயத்ரி காதை விட்டவர், சரி உங்க லவ் எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு நான் உங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன். நீங்க ஜெயிச்சீங்கன்னா ஒத்துக்கிறேன் என்றார். சொல்லுங்க, அதையும் பாப்போம் என்றான் சக்தி. நீங்க 2 பேரும் தொடர்ந்து 10 நிமிஷம் ஒருத்தர் கண்ண ஒருத்தர் பாக்கணும். இதுக்கு இடையில யாரால இன்னொருத்தவங்க கண்ண பாக்க முடியாம போகுதோ அவங்க கொஞ்சம் கம்மியா லவ் பண்றாங்க. கண்களை அசைக்காம பாத்துக்கிட்டு இருக்கவங்க ஸ்ட்ராங்கா லவ் பண்றாங்கன்னு அர்த்தம். 2 பேருமே கண் அசைக்காமல் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டீப்பா லவ் பண்றீங்கன்னு அர்த்தம் என்றார். சக்தி சரண்யாவை ஒரு முறை பார்த்தவன், அதுவும் பார்க்கலாம், ஆனா இன்னைக்கு இல்ல, இன்னொரு நாளைக்கு. இப்ப எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். இந்த சாக்கு போக்கே வேணாம், இன்னைக்கே இந்த போட்டிய நாம வச்சுக்கணும். சரி, நான் ஆபீஸ் விட்டு வரவும் இந்த போட்டிய வச்சுக்குவோம். இப்ப கிளம்புறேன் என்றவன் சாப்பிட்டு கிளம்பினான். அன்று வேலை அதிகம் இல்லாததால் இரவு சீக்கிரம் வீட்டிற்கு வந்தான் சக்தி. இரவு சாப்பாட்டிற்கு பின் காயத்ரி இருவருக்கும் போட்டியை மறுபடியும் ஒரு முறை விளக்கி கூறினார். சாப்பாட்டு பொருட்களை வேலையாட்கள் எடுத்து செல்லவும் டைனிங் டேபிளிலே இருவரும் அமர்ந்திருந்தார்கள். வசுந்தரா காயத்ரி இப்படித்தான் என்று நினைத்து தன் அறைக்கு தூங்க சென்றார். தீபக்கும் காயத்ரியும் இருந்தார்கள். காயத்ரி இருவரிடமும் கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா என்று கேட்டார். இருவரும் சரி என்று தலையசைத்தார்கள். யோர் டைம் ஸ்டார்ட் நவ் என்றது. இருவரும் தங்கள் கன்னத்தில் கையை வைத்து ஒருவர் விழிகளை ஒருவர் பார்க்க ஆரம்பித்தார்கள். சக்தி எந்த அசைவும் இன்றி சரண்யா கண்களை பார்த்து கொண்டிருந்தான். சக்தி கண்களை தான் சரண்யாவால் பார்க்க தடுமாறி போனாள். சக்தி கண்களில் தனக்கான காதலை மட்டும் பார்க்க சரண்யா மனதுக்குள் ஏதோ ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. அவள் இதயம் புதுவித பரவசமாக துடிக்க ஆரம்பித்தது. மூச்சு முட்டுவது போல் ஒரு உணர்வு வரவும் விருட்டென்று எழுந்து வேகமாக மாடிக்கு ஓடினாள் சரண்யா. சரண்யா செல்வதை பார்த்த காயத்ரி, என்ன சக்தி, இப்படி உன்னோட பொண்டாட்டி வெக்கப்பட்டு ஓடிட்டா என்று கேட்டார். சக்திக்கு புன்னகை தான் வந்தது. சரண்யா வெக்கத்தில் கண்கள் சிவந்ததை சக்தியும் தான் கவனித்தான். அது அவனுக்குள் ஒரு குதூகலத்தை கொடுத்தது. தன் தலையை குனிந்து புன்னகைத்துக் கொண்டிருந்தவனிடம் காயத்ரி, சரி நீங்க 2 பேரும் ட்ரூ லவர்ஸ் தான், ஒத்துக்கிறேன் என்றார். சக்தி புரியாமல் காயத்ரியை பார்த்தான். அதற்கு தீபக், நான் உங்க அத்தை கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணினப்ப உங்க அத்தை முதல்ல அதை ஒத்துக்கல. அப்புறம் நான் தான் உங்க அத்தைக்கு இந்த கேம் சொல்லி இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றதுதான் ஃபைனல் முடிவுன்னு சொன்னேன். நாங்க 2 பேரும் இப்படி ஒருத்தர் கண்ண ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கும் போது உங்க அத்தையும் இப்படிதான் விருட்டுன்னு எழுந்திருச்சு போயிட்டாங்க. நான் பின்னாடியே ஓடி என்னன்னு கேட்டேன். சட்டுன்னு என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க என்றார் சிரித்தபடி. சக்திக்கும் சிரிப்பு வந்து விட்டது. படிக்கும்போது மாமா அத்தையுடன் தான் இருந்தான். ஒரு நாள் கூட அவர்கள் காதல் கதையை கேட்கவில்லை. ஆனால் இன்று அவர்கள் காதல் கதை அவனுக்கு இன்னும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது. தானும் எழுந்து தன் அறைக்குள் சென்றான். போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தாள் சரண்யா. தன் உடை மாற்றுவதற்காக தனக்கு ஒரு உடை எடுத்துக் கொண்டிருக்கும் போது போனில் சரண்யா, உண்மையாவா என்று சந்தோஷத்தை துள்ளி குதித்துக் கொண்டிருந்தாள். அதை கவனித்த சக்தி என்ன என்று ஆச்சரியமாக சரண்யாவை பார்த்தான். அழைப்பை துண்டித்த சரண்யா சிரித்து கொண்டே சக்தி என்று கூறிக்கொண்டே ஓடி வந்து சக்தியின் நெஞ்சில் சாய்ந்து சக்தியை அணைத்தவள், காவ்யாவுக்கும் கார்த்திக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம் பண்ண போறாங்களா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று கூறி முடிக்கும் போதுதான் உணர்ந்தாள் தான் சக்தியை அணைத்திருப்பதையே. சட்டென்று புன்னகைப்பதை நிறுத்திவிட்டு மெதுவாக சக்தியிடமிருந்து பிரிந்தவள் சக்தியிடம் அமைதியாக மறுபடியும் ஒரு முறை தயக்கத்துடன், அது வந்து காவ்யா கார்த்திக் நிச்சயதார்த்தம் என்று தட்டு தடுமாறி கூறினாள். சக்தி புன்னகையை மறைத்து கொண்டு சரி என்று தலையசைத்தான். சரண்யாவால் சக்தியை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. சரண்யா தன்னை பார்க்க தயங்குவதை பார்த்த சக்தி தன் துணிகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்தான். அவன் சென்றதும் மெதுவாக வந்து கட்டிலில் அமர்ந்தாள் சரண்யா. ஐயோ என்று தன் நெற்றியில் அடித்து கொண்டாள். குளியல் அறைக்குள் சென்ற சக்தி துணியை ஆங்கரில் மாட்டிவிட்டு எதிரே இருக்கும் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து புன்னகைத்தான். அவன் மனமோ, பேரழகாய் உலகம் மாறுதே, பெண் விழியின் வரிகள் மாற்றுதே, தோலருகே வீசும் ரோஜா வாசம் பேசுதே,
சில தனிமை கவிதையாகுதே, கைவிரல்கள் கையை தேடுதே, அந்த பறவை என் மேல் சிறகை சிந்தி பறக்குதே. ஏறும் வன்மையில் ஒரு பெண்மையில் என்னை அசைத்தது லேசாக, அந்த தன்மையில் நான் உண்மையில் தடுமாறுகிறேன். என்ன பேசலாம் என்ன கேட்கலாம் என்று கேள்விகள் துரத்துது நெஞ்சத்தை. அட மீண்டுமா இது வேண்டுமா, மனம் தாங்குமா? தன் தலைமுடியை அழுத்தி கோதியவன் தன் இதயத்தில் கையை மடக்கி லேசாக குத்தி சிரித்தான் சக்தி. தான் சாதாரண நிலை அடையும் வரை வெளியே சென்று சரண்யாவை பார்க்க முடியாது என்று உள்ளே இருந்தான். ஆனால் அவன் உணர்வு மீண்டும் மீண்டும் சரண்யா தன் நெஞ்சில் சாய்ந்து அணைத்ததையே நினைவுபடுத்தியது. அங்கேயே சிறிது நேரம் இருந்துவிட்டு மெதுவாக பாத்ரூம் கதவை திறந்து வெளியே வந்தான். அப்போது சரண்யா பெட்டில் படுத்திருந்தாள். சக்தி வருவதை பார்த்து வேண்டுமென்றே பெட்ஷீட்டால் முகத்தை மூடிக்கொண்டாள். சக்தி அமைதியாக வந்து பெட்டில் அமர்ந்து லேப்டாப்பை எடுத்து பெண்டிங்கில் இருந்த வேலையை பார்த்து கொண்டிருந்தான். சரண்யா கொஞ்சம் அமைதி நிலை அடைந்து தூங்கலாம் என்று நினைத்து லேசாக பெட்ஷீட்டால் விலக்கி சக்தியை பார்த்தாள். அவன் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவன் விழிகளையே பார்த்து கொண்டிருந்தவள் தூங்குவதற்கு விழிகளை மூடினாள். போட்டியில் எதிரே சக்தி விழிகளை பார்த்ததுதான் அவள் கண்முன் காட்சியாக வர சட்டென்று எழுந்து அமர்ந்தாள். திடீரென்று சரண்யா எழுந்து அமரவும் சக்தி சிறிது பதறிக்கொண்டு, என்ன சரண்யா, என்னாச்சு? ஏன் திடீர்னு இவ்வளவு அவசரமா எழுறீங்க என்று கேட்டான். அவன் முகத்தை பார்க்க தயங்கிய சரண்யா தலை குனிந்து கொண்டு, ஒன்னுல என்று தலை அசைத்து விட்டு படுத்துக்கொண்டாள். விளக்கு எறிவதால் தான் சரண்யாவிற்கு தூக்கம் வரவில்லை என்று நினைத்த சக்தி லேப்டாப்பை ஆஃப் செய்துவிட்டு லைட்டை அமர்த்திவிட்டு தானும் தூங்குவதற்கு படுத்தான். சக்தி படுத்து கண்களை மூடவும் சரண்யா அவனை அணைத்ததுதான் கண்முன் காட்சியாக தோன்றியது. விருட்டென்று எழுந்து அமர்ந்த சக்தி மின்விளக்கை ஒளிரவிட்டு பார்த்தான். சரண்யா படுக்கையில் இல்லை. எழுந்தவன் பால்கனியை நோக்கி சென்றான். அங்குதான் சரண்யா நின்று கொண்டிருந்தாள். சரண்யாவை பார்க்கவும் சக்தியும் சரண்யா அருகில் சென்று, தூக்கம் வரலையா சரண்யா என்று கேட்டான். சக்தியை பார்த்து சரண்யா இல்லை என்று தலையை மட்டும் அசைத்தாள். ஏன்? உங்களால தான். என்னாலயா? நான் என்ன பண்ணுனேன்? அப்போதுதான் சரண்யாவிற்கு, ஆமா, சக்தி என்ன பண்ணினாரு என்று தோன்றியது. பதில் கூற வார்த்தை இல்லாததால் சக்தியிடம் திருப்பிக் கொண்டு கேள்வி கேட்டாள். நீங்க ஏன் இன்னும் தூங்கல? உங்களாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ணுனேன்? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலையே. எனக்கு தெரியாது என்று கூறிய சரண்யா விறுவிறுவென்று உள்ளே சென்றாள். அவனும் உள்ளே வந்தான். சரண்யா கட்டில் சென்று அமர்ந்திருந்தாள். ரொம்ப குழப்பாதீங்க, தூங்குங்க என்றான். சரி என்று தலையை அசைத்துவிட்டு படுத்துக்கொண்டாள். சக்தி வெடிலைட்டை போட்டுவிட்டு படுத்தான். அவன் களைப்பில் படுக்கவும் தூங்கினான். தூக்கம் வராது. சரண்யா விழிகளை லேசாக திறந்து சக்தியை பார்த்தாள். அவன் தூக்கத்தில் அசந்திருந்தான். தூங்கிக் கொண்டிருப்பவனை பார்த்து, யார் சக்தி நீங்க? என்னோட வாழ்க்கையில வந்தீங்க. நான் கஷ்டம்னு நினைச்ச எல்லா விஷயத்தையும் என்னோட வாழ்க்கையில ஈஸியா ஆக்கிட்டீங்க. பதிலுக்கு என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல. எதுக்கு சக்தி இதெல்லாம் பண்றீங்க என்று கேட்டாள். தூங்கிக் கொண்டிருப்பவன் என்ன பதில் சொல்லுவான்? ஒருவேளை விழித்திருந்தாலும் அவன் என்ன பதில் சொல்லுவான்? காதல் என்றுதான் சொல்லுவான். அது ஏன் சரண்யா மேல் மட்டும் என்று கேட்டால் அதற்கு பதில் அவனுக்கும் தெரியாது. சிறிது நேரம் அமைதியாக இருந்த சரண்யா தூங்கிக் கொண்டிருக்கும் சக்தியை பார்த்து, தேங்க்ஸ் சக்தி என்று கூறிவிட்டு கண்களை மூடி தூங்கி போனாள். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.